ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸோட ஃபவுண்டர், அதாவது இங்கே நம்ம யுஏஇ எஸ்பெஷலி ஆல் ஓவர் யுஏஇயில் எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறது. இவங்க நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பில்டிங், டால் பில்டிங்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளோட புர்ஜ் கலிஃபா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதும் இவங்க தான். இதோட ஃபவுண்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ லைக் டு ஹையர் இந்தியன் பிகாஸ் தி ஆன்சர் த ஃபோன் ஈவன் அட் 1 AM அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவ்வளோ இதை வந்து இந்தியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம எப்போ கால் பண்ணாலும் ஈவன் நைட்டு 1 o'clock கால் பண்ணால் கூட அவங்க அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா வந்து 2021லேருந்து 2023 வரைக்கும் உள்ள டேட்டாவை யூஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்தியா தான் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்குது. அதாவது ஆவரேஜ் வீக்லி ஹவர்ஸ் ஒர்க் பர் எம்ப்ளாயி வந்து 56. அதாவது இப்போது நார்மலி 1 டேக்கு வந்து 8 ஹவர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹோல் 7 டேஸும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஹவர்ஸ் இருக்குது. வீக்லி வந்து 56 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஹையஸ்ட், அதாவது நல்ல டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற லிஸ்ட்டில் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இந்தியா இஸ் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நம்ம தொழில் தொடங்குகிறோம், ஒரு தொழில் முனைவோராக இருப்போமான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் கம்மியாக தான் நம்ம இருக்கோம். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா காலேஜ்லேயும் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து தொடங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டே கிடையாது. ஆக்சுவலி ஈவன் எம்பிஏ படிக்கும்போது கூட எம்பிஏ வந்து என்னது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆனால் அதில் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் கூட இல்லை நான் படிக்கும்போது. நான் வந்து என்ன யூனிவர்சிட்டி அப்படின்றத நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, இருந்தாலும் சொல்கிறேன் அப்போ இல்லை. பட் இப்போ வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பற்றி நிறையா புரிஞ்சுக்கிட்டு இப்போ அதை பற்றி நிறைய டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவில் கொண்டு வராங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகும்போது தான் நம்ம மற்றவங்களுக்கு நிறைய வேலை கொடுக்க முடியும், நம்மளே நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஒரு தன்னிறைவான ஒரு நாடாக வந்து திகழ முடியும் அப்படின்றத வந்து இப்போது அதுக்குள்ளே இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்ருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து டெவலப் ஆகும்னு நம்ம நினைக்கிறோம். Anyhow, wherever Indians are going, they are getting for appreciation, they are getting for job opportunities or soon. அதுதான் வந்து நம்ம பார்க்க முடியுது. எங்கே போனாலும் நமக்கு டக்குன்னு வேலை கிடச்சிடும் இந்தியன்ஸ்க்கு. தட் இஸ் we can say it's a pride of it. அது ஒன் வே வந்து எஜுகேஷன் கூட சொல்லலாம், another way for dedication for the work அப்படின்னு சொல்லலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.